திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 430, அதிகாரம் அறிவுடைமை. ஒரு தந்தைக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். இருவரும் சொத்தை பிரித்துக் கொள்வதில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் தந்தை இருவரையும் அழைத்து, உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கின்றேன், அதில் வெற்றி பெறுவோருக்கு சொத்து என்று அறிவித்தார். இருவரும், அப்பா என்ன போட்டி என்று ஆர்வத்தோடு கேட்டனர். அவர்கள் வீட்டில் இருந்த சம அளவுள்ள 2 அறைகளை காட்டி, இந்த அறை முழுவதும் ஓர் அங்குலம் கூட இடைவெளி இல்லாமல் 3 மணி நேரத்திற்குள் யார் முதலில் நிரப்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் என் சொத்து என்றார் தந்தை. உடனே மூத்த மகன் ஓடிச் சென்று தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு அறைக்குள் தள்ளினார். துணிமணிகளை எல்லாம் அதற்குள் அடுக்கி வைத்தார். வைக்கோலை கொண்டு வந்து வீடு முழுவதும் நிரப்பினார். இளைய மகனோ எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். நேரமோ கரைந்து கொண்டிருந்தது. 10 நிமிடங்கள் தான் மீதம் இருந்தன. இளைய மகன் எழுந்து சில மெழுகுவர்த்திகளையும் தீப்பெட்டியையும் எடுத்துக்கொண்டு அடுத்த அறைக்குள் நுழைந்தார். ஒரு சிறு பொருள் கூட இல்லாமல் வெறிச்சோடு இருந்த அறைக்குள் மெழுகுவர்த்தியை வைத்து தீக்குச்சியால் பற்ற வைத்தார். ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் சுடர்விட ஆரம்பித்ததும் வெளிச்சத்தில் அந்த அறை நிரம்பி வழிந்தது. ஓர் அங்குலம் கூட இடைவெளி இல்லாமல் அந்த அறை வெளிச்சத்தால் வியாபித்தது. இதனை கண்டதும் அருமை மகனே என்று பாராட்டினார் தந்தை. மூத்த மகனை அருகில் அழைத்து, உன்னிடம் ஆர்வம் இருந்தது, ஆனால் விவேகம் இல்லை. வேகம் இருந்தது, ஆனால் கூர்மதி இல்லை. உன் தம்பி அறிவுடன் யோசித்தான், வெளிச்சத்தால் அறையை நிரப்பிவிட்டான். செல்வம் இருந்தால் மட்டும் போதாது, அதை பாதுகாக்க கூறிய அறிவும் சரியான திட்டமிடுதலும் வேண்டும். உன் தம்பியிடம் அது இருக்கிறது. உனக்கு இந்த குணங்கள் வரும் வரை சொத்துக்களை அவனே பராமரிக்கட்டும் என்றார் தந்தை. அறிவுடையார் யாதொன்றும் இல்லாதாராயினும் எல்லாம் உடையவராவார். அறிவு இல்லாதவர் எல்லாம் உடையவராயினும் ஒன்றுமே இல்லாதவரே ஆவார் என்பதை அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அறிவில்லாத செல்வம் வறுமை, அறிவு ஒன்றே பெருமை.